ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா மொரிஷியஸில். கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் யூடியூப்பில் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ரைட் டைம் எப்பவும் வரல. ஆனால் இன்னைக்கு மொரிஷியஸ்லையும் ஒரு நல்ல ஒரு லேவர்லையும் ஃபஸ்ட்டு வீடியோ போட சான்ஸ் கிடச்சிது. ஸோ மொரிஷியஸில் ஹோட்டலில் மட்டும் கிடந்தாரு. ஸோ எமிரேட்ஸில் எப்பவுமே நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது மினிமம் 24 இருந்து 58 hours வரைக்கும் நமக்கு இங்கே லேவர் கிடைக்கும் கிட்டமா. அப்போ இன்றைக்கி மொரிஷியஸில் நமக்கு 30 hours லேவர். ஸோ 30 hours நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ரெசார்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய வாஷ்ரூம், அதுவும் அப்புறம் இங்கே தான் நைட்டு தூங்கணும், ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போடணும். பட் இது அங்கே ஹைலைட். இந்த பால்கனியை பார்த்தாலே இதிலேயே கிடந்து உறங்கலான்னு தோணுது. வெளியே உள்ள வைப்பு, ஒரு பெட்ஷீட்டை தூக்கு போட்டுண்டி இல்லை இந்த புள்ளியில் போய் கிடந்து உறங்கினாலும் சரியாக தூக்கம் வரும். ஸோ காய்ஸ், அப்படியே நம்ம ரூமில் வந்து எல்லாம் அன்பேக் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துண்டி போய் ஏதாவது சாப்பிட்லாம். ரொம்ப பசியாக இருக்குது. இங்கே 60 யூரோஸுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அப்புறம் வந்துட்டு என்ன வேணாலும் குடிக்கலாம், எப்போ வேணாலும் இதுவும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் அதையும் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றி கரங்கி இந்த தண்ணியில் விளையாடிக்கின்னு வருவோம் சரியா. ஸோ பார்த்துட்டு வருவோம் எப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே நம்ம கீழே ரெஸ்டாரண்ட் போவோம். அப்படி போகிற வழியில் இந்த இடத்த எல்லாம் காட்டு தரேன் சரியா. அப்படியே பாருங்க, பார்த்துட்டே வாங்க. ஸோ இதை மூடியாச்சு. ஸோ ஆக்சுவலி மொரிஷியஸில் எல்லா மக்களும் நம்ம ஒரு ஆட்கள் மாதிரி இருக்காங்க. நம்ம ஊரில் மணிகண்டன் நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கும், அவன் இப்படி இருக்கும் அப்படி இருப்பார். சுப்பிரமணியன் இல்லை பாலகிருஷ்ணன் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கா. அதுவும் சவுத் இந்தியன் மாதிரி இருக்கா. நம்மளை மாதிரி லிட்டில் டார்க்காக கொஞ்சம் ஸ்ரீலங்கன் டச் இருக்கு எல்லோரும் தானே அந்த மாதிரி. பட் எல்லாரும் அவங்க கூட கொஞ்சம் பேசி ஜாலி பண்ணிட்டு அப்படியே பார்ப்பேன் என்னன்னு சொல்லி அப்படியே லாபியில் நடந்து போய் பார்ப்பேன் என்னன்னு சொல்லி சரியா. அப்படி இந்த அண்ணன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா அவங்க. அப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். சரி, இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி வரும். ஹலோ, வெரி குட், ஹவ் ஆர் யூ? லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ஷிட்டான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. என்னதுன்னா, ரொம்ப ஆசையாக வந்து இங்கே ஸ்பாம் வேல்ஸ் வந்துட்டு இப்போ இருக்குது. ஸ்பாம் வேல்ஸ் என்னென்னா ஒரு பெரிய வேல், ரொம்ப பெரிய ஃபோர்ஹெட் வர மாதிரி இருக்கும். அதோடைய வாமிட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட இங்கே ஸ்விம் பண்ண முடியாது, பட் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வெதர் நல்லா இல்லைனால அந்த பிளானை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட ஸ்விம் பண்ணது வந்துட்டு லைக் வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா நம்ம அதுக்கு கூட ஒரு 10 காரை ஈக்குவல் பண்ண அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒவ்வொரு பல்லும் எனக்கு பவுல் சைஸுக்கு இருக்கும். இன்னும் கேள்விப்பட்டிருக்கேன், அது அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியலை. சரி, அப்போ இங்கேருந்து லஞ்சு சாப்பிட்டு போட்டிங் இருக்குது, போட்டிங் எடுத்து ஃப்ரீயாக சுற்றலான்னு சொன்னாங்க. இப்போ சுற்றி எப்படின்னு பார்க்கலாம் சரியா. அப்படியே நம்ம இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு முடித்தோம். இங்கே இந்த ஸ்விம்மிங் பூலு கூடவே ஒரு பூல் பார் வச்சுருக்காங்க. சாரி. ஸோ அப்படியே பார்ப்போம் நல்லா. அப்படியே இங்கே நைட்டு வந்து உட்காந்தா எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும் கட்டமா. இது பாருங்க, இந்த ஒரு வியூ ப்ளஸ் வந்து இதில் வேறு என்னத்தை வேணும் சீரியஸாக, வேறு என்னத்தை வேணும் இங்கே இருக்கிறது உடைக்கும். ஜட்டியும் பாடியும் போட்டு கிடந்து உறங்குதவங்க கூட்டம் ஒரு சைட்லையும் கிடக்கு. மக்களே, ஓசியில் ஒரு கண்ணாடியும் இது எனக்கு தெரியல காலில் போடுற ஒரு சம்பவத்தை இருந்திருக்காவும். ஸோ இதை போட்டுட்டு இன்னைக்கு தண்ணியில் நீஞ்சி மீன் பார்க்க போகிறோம். கேட்டபோது எனக்கு விட்ட ஒரு வெள்ளைக்காரி இருக்கா, வெள்ளைக்காரி காட்டுறதுனே. வெள்ளைக்காரி நல்ல நல்ல பொண்ணு, கல்யாணம் முடிச்ச பொண்ணு. நமக்கு அக்கா 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 என்ன தரிச்சு பண்ணிருக்கா, கும்பிட விட போகிறேன்.
ஸோ மக்களே இங்கே ஸ்னோர்க்லிங் சொல்லி ஏதோ சொன்னாவு இந்த கண்ணாடி அப்புறம் இந்த இந்த காலில் போடுற ஷூவு எல்லாம் தந்தாவும் அப்படி நாங்கள் இது பண்ணண்டி பாருங்க இவன் இந்தியன் பாகிஸ்தானி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக பிறந்திருக்கா இவன் அதுக்கப்புறம் இங்க ஒருத்தி ஜட்டி போட்டு இருக்கா பாருங்கம்மா. Здравствуйте. Мы сделали snorkeling. Все хуйня. Russian people will gonna understand this better. எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலி. இதை கெட்டார்த்த போட்டா அதுக்கு பிறகு இவ ரைட்டா சீன் போட்டு இருக்கா எல்லாம் கூட அவ்வளோ வைக்கதான். ஸோ கைஸ் நம்ம இப்போ இங்கே தண்ணியில் போய் ஒரு ஏதோ ஒரு போட்டில் நம்மளை தூக்குண்டி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காவு. Meg. Guys, இங்க பாருங்க. I got the rainbow in your photo. Video. Wow. Yeah. மக்களே டின்னர் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஹலோ. He's gonna try pork. Yeah, do you want to say வணக்கம் சுதம்? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஹராம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? Yeah, which means like, how are you? Ah. So but I'm not sure if this pork is not helpful or not. Let's give it a try. அப்படியே வீடியோ எடுத்து நீங்கள் காமிச்சு தரேன். பிளேட்டில் அப்படியே கொஞ்சம் நல்ல சாப்பாடு எடுத்துச்சு. அப்படி இங்கே வந்தோம் நான் ஒரு ஆண்டி அழகா போட்டுட்ருக்கேன். Is it noodles or spaghetti? Yeah. It's noodles? Yeah, spaghetti. Spaghetti, yeah? Yeah, spaghetti. அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு அக்கா கொஞ்சம் ஸ்டைலாக எடிட்டிங் எல்லாம் பண்ணி அப்படியே பண்ணிட்டுருக்கு இந்த அக்கா மீனெல்லாம். இந்த அக்கா அப்படி பாருங்க ஹாய் அப்படி இங்கே அக்கா தான் அப்படியே புச்சேரியில் நின்று வெக்கத்தை பாருங்க அக்காவுக்கு வெக்கத்தை. யோ ஷாயா ப்ரோ இங்கே பாருங்க எல்லாம் மேக்கப் போட்டு பேரிபல் வந்துருக்குது. அப்படி இங்கே வந்தால் நான் பச்சை உணவுகள் இங்கே தான் ஷெஃப் இருக்காரு. ஷெஃப் என்னோட ஹைட்டாக இருக்காரு. ஷெஃப் ஏன் தேங்க்யூ வெரி மச். I'm from India. Chennai. Chennai? My ancestors is Tamil Nadu. Tamil Nadu? Oh really? Wow. I'm from Kanyakumari, the lowest south. சொல்கிறாருன்னா அவங்க ஆன்சிஸ்டரும் தமிழ்நாடு தான். ஏன்னா மொரிஷியஸில் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கோம். சரியா? அக்ரி மற்றமா வெள்ளைக்காரி நமக்கு அக்ரி பண்ணலாம். இங்கே ஒரு வெள்ளைக்காரி போகிறான் அப்படியே சிங் காட்டுன்னு போகிறான் இந்த கொம்பை அவன் போகிறான். இதை பச்சை உணவுகள் அப்படி எடுத்து இங்கே ஒரு ஆண்டி போகிறாங்க. அந்த ஆண்டியோட ஸ்டைலாக போகிற இங்கே ஒரு அக்கா சாப்பாடு எடுத்துட்டு இருக்கா யாருன்னு தெரியாது. அந்த அக்காவுக்கு வணக்கு போட்ட பேர் நம்மளை கெட்டு வச்சோம். சரியா? பிரெட்டு செஷனில் இருக்கோம். பிரெட்டு சாப்பிடுவோம் நண்பர்களே. ஏங்க ஐஸ்கிரீம் இருக்குங்க. பேஷன் ஃப்ரூட்டும் இதுவும் வச்சுருக்கோம். அங்கே ஒரு கருப்பு துணி போட்டு ஒரு ஷெஃப் போகிறார். ஷெஃப் ஜூம் பண்ணோம் வேறு லெவல். ஓகே finally this is the traditional dance of Mauritius. Looks very similar to நம்ம தமிழோட டான்ஸ் நம்ம ஆடுற டான்ஸ் மாதிரியே இருக்குது. to be very honest நம்மளோட நிறைய மூவ்ஸ். சீரியஸ் நான் என்ன நினச்சேன்னா மொரிஷியஸில் இந்தியன்ஸோட டான்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்தா இங்கே ஆப்பிரிக்காவோட ஒரு பெரிய டச், ஏஷியாவோடது, சைனா, இந்தோனேஷியா அவங்களோட ஒரு இது, அப்புறம் நம்ம தமிழ்நாடோடது மோஸ்ட்லி தமிழ்நாடோட ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது.
வெரி குட் மார்னிங். காலையில் இப்போ தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷெல்லாம் பாய் இப்போ நம்ம கீழே போய் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கூட போனால் ஒரு 5 மணிக்கு இருக்குது மொரிஷியஸில். அந்த 5 மணிக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் துபாயில் கூடி சீக்கிரம் சந்திப்போம். சரியா? காலையில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து கொஞ்சம் முட்டையும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதான் இன்றைக்கி நம்ம பிளான். பிரேக்ஃபாஸ்ட்டு இது அதோட வியூ. அப்படியே இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல ஒரு தாட்ஸ். என்ன தாட்னா, வாழ்க்கையில் எப்போ நம்ம லைஃப்பில் எல்லாமே டெம்பரரி நினைப்போமோ அப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இன்னைக்கு காலையில் ஒரு தாட். ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அதுக்கப்புறம் கிம்பிளையும் மைக்கெல்லாம் சேர்ந்து ஒரே இதில் யூஸ் பண்ணி அது எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இன்னொரு ட்ரை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கு. ஏன்னா நமக்கு இந்த வ்ளாகிங் எடுத்து இல்லை இது எடுத்து பழக்கம் இல்லாதனால எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வியூவை அடிப்பொலியான ஒரு வியூவாக இருக்குது. ஸோ சீரியஸாக சொல்லணுன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கடலுக்கு வந்தாச்சு. கடலில் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி உங்களுடைய நாள் எப்படி இருக்கா? நல்லா போகிறேன்னு நம்புகிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ எங்களுக்கும் அப்படியே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும்னு நானும் இப்போ எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படியே கூட இன்றைக்கி ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே இருந்து கிளம்பி அப்படியே துபாய்க்கு ரீச் ஆக வேண்டியதான். ஸோ துபாயில் போகும்போது கூட சீக்கிரம் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஸோ ஹை காய்ஸ், ஸோ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்தில் இருக்கோம். எப்படி நம்ம வந்து இறங்கணுமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக திரும்ப போகிறோம். ஸோ மொரிஷியஸுக்கு ஒரு பாய். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ரூம் கடைசியில் ஒரு சின்ன ஒரு மெஸ்ஸாக இருக்கும். நம்மளுடைய கேபின் பேக், அதில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய பெரிய சூட்கேஸை பேக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய பேகு என்னென்ன இருக்கோ எல்லாமே. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாய் பாய். கூடிய சீக்கிரம் அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது த ஹாப்பி மேன்.